कल्याणानां निवासाय कामितार्थप्रदायने श्रीमल्वेङ्कटनाथाय श्रीनिवासाय मङ्गलम्. சேலம் மாங்கனி மாநகரில் ஐயன் திருமாளிகை மாரியம்மன் கோயிலில் எழுந்தெடுக்கும் ஸ்ரீதேவி பூமிதேவி சேதமாக எழுந்திருக்கும் சௌந்தரராஜ பெருமாளுக்கு புரட்டாசி மாத திருவிழா கொண்டாடப்படுகின்றன. இந்த சௌந்தரராஜ பெருமாள் விசேஷமான வாத்சல்யம் என்னவென்றால், கேட்பவருக்கு கேட்பதெல்லாம் வள்ளி வழங்கக்கூடிய வள்ளல் பெருந்தகையாக விளங்குகின்றார். அதனால் தான் அவருக்கு வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காது செல்லும் என்கின்ற பாசத்தை கேட்டவாறு சௌந்தரராஜனாக விசேஷமான எம்பெருமான் அலங்கரித்து கொண்டு நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அப்பேற்ற வல்லமை வாய்ந்த எம்பெருமானை ஒவ்வொரு வாரங்களையும் ஒவ்வொரு விதமாக சேவிக்க வேண்டும். பொதுவாக பார்த்தா ஐயன் திரு மாளிகை என்றாலே நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்லும் மாளிகை என்பது ஒரு விசேஷமான ஒரு பங்களான்னு சொல்லுவாள். அந்த மாதிரி பேரரங்கம், அது பேரரங்கத்தை திருமாளிகைன்னு பேர். அது எம்பெருமான் இருக்கக்கூடிய மாளிகை ஆகியதான் ஐயன் திருமாளிகைன்னு பேர். ஐயன் என்றால் திருமால், அந்த திருமால் வசிக்கக்கூடிய திருமாளிகை என்றால் லக்ஷ்மி இருக்கக்கூடிய இடத்தில், ஸ்ரீதேவி பூமி இருக்கக்கூடிய இடத்தில் எம்பெருமான் அருள்பாலித்து கொண்டிருக்கிறன்னா அந்த சௌந்தரராஜ பெருமாளுடைய அனுகிரகம். ஆகவே அப்பேற்ற வல்லமை வாய்ந்த சௌந்தரராஜ பெருமாளுக்கு இவ்வாண்டு புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு விஷயம் நடைபெறுகின்றன. முதல் வாரம் அந்த பொற்கவசம் போட்டு குடும்பம் அருள்பாலிக்கின்றார். இரண்டாம் வாரம் குதிரை வார்த்தை அருள்பாலிக்கின்றார். ஏன் குதிரை வார்த்தை அருள்பாலிக்கின்றார்னா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இரண்டாம் வாரத்தில் தான் நவராத்திரி வருகிறது. நவராத்திரியில் விசேஷமான இறுதி தினத்தன்று விஜயதசமி சொல்லக்கூடிய நன்னாள் என்று குதிரை மேல் எம்பெருமாள் ஏறி சவாரி செய்து நமக்கெல்லாம் அருள்பாலிக்கின்ற சகுன சாஸ்திரத்தை என்று கற்பிக்கின்றார். ஆகியவை தான் குதிரை வாகனம். மூன்றாவது கருட சேவையில் அருள்பாலிக்கிறார். ஏனென்றால் நடுக்கிழமை அனைவரும் திருமாலை வடிப வேண்டிய நன்னாள். அப்பேற்ற நன்னாளில் எம்பெருமான் கருட சேவையில் சேவித்தால் இகபர சுகமெல்லாம் கிடைக்கப்பட்டு பக்ஷி தோஷமின்றி பிணி தோஷமின்றி ஆரோக்கியத்தின் வாழவே உலக மக்கள் நன்மை கருதி செய்ய வேண்டிய திருவிழா கருட வாகன திருவிழா. நிறைவாக நான்காம் வாரம் அந்த ஊஞ்சல் திருவிழா. எம்பெருமான் ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டு நாம் வாழ்வில் எப்படியெல்லாம் உய்ய வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டிய நல்ல எண்ணத்தை தத்துவம் உரைக்கின்றான். ஆகவே அந்த நன்னாளை நாம் பயன்படுத்தி கொண்டு மாதவனே கேசவனை பாடவன் அவனுடைய கோவிந்த நாமாவதை சொல்லி கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்து ஓங்கி உலகளந்த உத்தமனாகிய எம்பெருமான் பச்சைமா மலை போல் இருக்கிற மலையப்ப சுவாமி எம்பெருமான் மலையப்பனா சௌந்தரராஜா என்று வித்தியாசம் என்றால் அற்புதமான அலங்காரத்தில் ஜொலிக்கக்கூடிய அந்த சௌந்தரராஜ பெருமாளை செவித்தோமானால் இகவர சுகமெல்லாம் கிடைக்கப்பட்டு அவனுடைய அருள் கிடைக்கப்பட்டு இம்மைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் மாட்டின்றி உரைத்து கொண்ட எம்பெருமான் எல்லா விதமான நன்மைகளும் எல்லா விதமான அருளாட்சியும் கிடைக்கக்கூடிய நன்னாளாக மருவி எம்பெருமானை நாம் சேவிப்போம். ஆகவே நாம் அனைவரும் பக்தி ஸ்ரத்தையோடு புரட்டாசி மாதம் 30 நாளுக்கு விரதம் பூண்டு 4 வாரங்களையும் அந்த சௌந்தரராஜ பெருமாளை ஒரு மனதாக சேவித்து ஆடிப்பாடி அமைந்து எம்பெருமாத்துறை சென்னாந்து பல்லாண்டு பாடுவோமாக. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். லக்ஷ்மீ வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூஜா நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஜெய் ஸ்ரீராம்.